ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா 12 ராசி பெண்கள் உங்களோட குணாதிசயங்கள் என்ன, பிரம்மன் உங்களுக்கு எழுதிய விதி என்ன, அதை எப்படி மாத்தி எழுதுறது, உங்களோட சுவாரஸ்யமான கேரக்டர்ஸ் என்னென்ன, உங்களோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம இந்த பதிவுல பேச போறோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் முழுசும் நாங்க என்ன சொல்றோம், என்ன தீர்வு சொல்றோம் அதுவும் உங்களுக்கு புரியும். நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு நம்ம டாபிக் உள்ள போயிடலாம் வாங்க. ரிஷபராசி பெண்கள் உங்களுக்கு பிரம்மன் எழுதிய விதி என்ன? நான் ரிஷபத்துல பிறந்துட்டேன் அப்படின்னாலே பெரிய வரவங்க. எப்படிங்க 4 பேரை அட்ராக்ட் பண்ணுவேன். பொதுவாக பாருங்க, இந்த ரிஷபராசி பூமி தத்துவ ராசி, நில தத்துவ ராசி. என்ன வந்தாலும் நாங்க தாங்குவோம், எவ்வளோ அடிச்சாலும் நாங்க தாங்குவோம். இதுதான் பாத்தீங்கன்னா ரிஷபத்தினோட குணாதிசயம். என்ன வேணா நீ ஆடு, என்ன வேணா அமக்கலம் பண்ணு. நிறைய ரிஷபராசி பெண்களுடைய கணவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்டையர்லி ஆப்போசிட்டா இருப்பாங்க பெரும்பாலும். அதுவும் ரிஷபம் இந்த துலாம் லைஃப்ல போய் மாட்டுச்சு, துலாம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிச்சு அப்படின்னா ரிஷபத்தினோட வாழ்க்கை நரகம் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, பொதுவா ரிஷபராசி பெண்கள் பாருங்க, அழகு, லௌகீக வாழ்க்கை, ரொம்ப பொறுமை, கற்பனா சக்தி அப்படின்றது ஜாஸ்தி, பணம் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இருந்துட்டே இருக்கும். ரொம்ப நீட்டா, டீசெண்டா, அட்ராக்டிவா, லவ்வபிளா, ரொமான்டிக்கா இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் யாரு அப்படின்னா ரிஷபராசி பெண்கள். சாலிடா சொல்லணும் அப்படின்னா ஏஞ்சல்ஸ் அப்படின்னா, பரி அப்படின்னா. பொதுவாகவே பணம் பண்ணணுன்ற எண்ணம் இருந்துட்டே இருக்கும். எதனால? காலபுருஷனுக்கே 2ஆம் பாவம் இல்லைங்களா? அப்ப தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தினோட ஒரு ராசி அப்படின்றதுனால காசு பண்ணிட்டே இருக்கணுன்ற எண்ணம் இருக்கும். அதே மாதிரி பாருங்க, எவ்வளோ காசு கொடுத்தாலும் அவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் செலவு பண்ணுவாங்க, மீதியை சேர்த்து வைப்பாங்க. ஒரு சிலர் ரொம்ப வசதியான வீட்டு பிள்ளைங்க நல்லா செலவு பண்ணுவாங்க. எதுக்கு செலவு பண்ணுவாங்க? ஷாப்பிங் போகிறதுக்கு, ஃபேஷன் ஜுவல்லரி வாங்குறதுக்கு, ரொம்ப வசதி கோல்ட் ஜுவல்லரி வாங்குறதுக்கு, பியூட்டி பார்லருக்கு, தன்னை அழகுபடுத்திக்கிறதுக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ அழகுபடுத்திக்கிறதுக்காக நிறைய செலவு பண்ணுவாங்கன்னா குடும்பத்துக்கு லாக்கி இல்லையா? அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் 5000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா 500 ரூபாயில் மொத்தத்தையும் செலவு பண்ணிட்டு மீதி 4500 ரூபாய் சேர்த்து வைப்பாங்க. பணம் பண்ணணும், பணம் சேர்த்து வைக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும். சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசி, சுக்கிரனோட ராசி. அப்போ எப்பயுமே அழகாக இருக்கணும், மேல்தட்டு மக்களோட வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ரொம்ப சிம்பிளா ஒரு கோணிப்பையை நீங்க இவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோணிப்பையில ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணி போட்டுக்கிட்டு அந்த கோணிப்பையில அக்சசரிஸ் சும்மா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பேப்பர் அந்த மாதிரிலாம் வச்சு அக்சசரிஸ் போட்டுட்டு அந்த கோணிப்பையில இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஜம்முன்னு நிப்பாங்க. இதுதான் ரிஷபம். சரி, இப்ப ரிஷபராசி அன்பர்களுடைய அந்த ராசினோட சிம்பிளை நீங்க பாருங்க. காலை அமைதியா இருக்கும், ஓட்டம் பிடிச்சிச்சு, யாராலையும் தடுக்க முடியாது. அதுக்கு எக்ஸாம்பிள் ஜல்லிக்கட்டு காளைங்களே நீங்க பார்க்கலாம். அவன் கதறி அழற மாதிரி இருந்தாலும் காலை அதனோட ஓட்டத்தை நிற்காது. அதே மாதிரி தான் ரிஷபம் ரொம்ப சைலண்டா இருப்பாங்க. தான் உண்டு, தான் வேலை உண்டு அப்படின்னு ரொம்ப பிளசன்ட் பர்சனாலிட்டிஸ். யாரையும் நான் பகைச்சிக்க மாட்டேன், எனக்கு யாரோட பகையே வேண்டாம், எனக்கு 4 பேர் கூட பேசுறேன் அப்படின்னா சிரிக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான் எனக்கு தேவை. உன்னை பத்தி நான் பாத்தீங்கன்னா காசப் பேசவும் மாட்டேன், உன்னை பத்தி நான் குறை சொல்லவும் மாட்டேன், உன் கூட நான் சண்டை போடவும் மாட்டேன், ஏன் உன்னை பத்தி நான் யோசிக்கவே மாட்டேன், நான் அந்த ஒரு தனி வேர்ல்டுல இருப்பேன். இதுதான் ரிஷபம். சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா இவங்க ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டா இருப்பாங்க. வீட்டுல 5 பிள்ளைங்க இருக்காங்க, அதுல ஒரு பிள்ளை ரிஷபம். அந்த பிள்ளை பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கடைசி பொண்ணு இல்ல 4வது பொண்ணு. மீதி 3 அக்கா இருக்காங்க, 1 தங்கச்சி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 3 அக்காவும் கரையேற்றத்துக்கு ரிஷபம் ஹெல்ப் பண்ணும், தங்கச்சியை செட்டில் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் மட்டும் முன்னேறினா போதாது, என் கூட இருக்கவங்களையும் சேர்த்து கரையேற்றணும் அப்படின்னு நினைக்கும். பெரும்பாலான ரிஷபம் தான் முன்னேறாது, குடும்பத்துக்காகவே வாழ்ந்து குடும்பத்துக்காகவே கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காகவே பாத்தீங்கன்னா உழைச்சி தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சவங்க ரிஷபம் அப்படின்னு சொல்ல. நிறைய ரிஷபம் அம்மாவே சொல்லுவாங்க, அண்ணனை பார்த்துக்கணும், தம்பியை பார்த்துக்கணும், அக்காவை பார்த்துக்கணும், தங்கச்சியை பார்த்துக்கணும், உன்னை பார்த்துக்கணும் அப்படின்னு பெத்த தாயே சொல்ல மாட்டாங்க. அதாவது சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசியா இருந்தாலும் நிறைய ரிஷபத்துக்கு தாய் அன்பு அப்படின்றது ஒரு பெரிய குறியா இருக்கும். தாய் அன்பு அப்படின்றது நம்ம அம்மாக்கு நம்ம மேல பாசம் இருக்காப்பா அப்படின்ற மாதிரி யோசனை வரும். அதுவும் சுய ஜாதகத்துல சந்திரன் மாத்ருக்காரகன் கெட்டு போயிருந்தா, ராகுவோட இருந்தா, கேத்துவோட இருந்தா அப்படின்னா அம்மா பெருசா பிரயோஜனப்படவே மாட்டாங்க. நான் பார்த்து பெரும்பாலான ரிஷபத்துக்கு இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேங்க. சரி, எக்ஸப்ஷன்ஸ் இருக்கதா செய்யறாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்கூல் படிக்கிறாங்க, பிள்ளை ஒரு 10th படிக்குது, 9th படிக்குது, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா? கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி பழகுவாங்க அப்படின்னா, நீ இல்லைன்னா நான் இல்லை, பொசசிவ்னஸ்.
அதாவது ஃப்ரெண்டு வந்து இப்போ என் கூட நல்ல ஃப்ரெண்டாக இருக்கா, எனக்கு 2 ஃப்ரெண்டு, ஒரு ஃப்ரெண்டு தான் இருப்பா. என் கூட பயங்கர திக் ஃப்ரெண்டாக இருக்கா. வேற யார் கூடனா அவள் பேசினா எனக்கு பிடிக்காது, யார் கூடனா அவள் பழகினா எனக்கு பிடிக்காது. அந்த அளவுக்கு அதாவது லவ்ல பொசசிவ்னஸ், கணவன் மனைவி உறவு முறையில் பொசசிவ்னஸ் பார்த்துருக்கோம். ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்லேயே பொசசிவ்னஸ் இருக்கிறது யாருக்கு அப்படின்னா இந்த ரிஷபராசி பெண்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இப்போ வந்து பிள்ளைங்க ஸ்கூல் முடிச்சிடுச்சு, காலேஜ் போகுது. காலேஜில் போயிட்டு லவ் பண்ணுமா? தாராளமாக லவ் பண்ணும். லவ் பண்ணால் எப்படி ஒரு பையனை பார்த்தா இந்த பிள்ளைக்கு எப்படி பார்த்த உடனே பிடிக்குமா, இல்லை பார்த்து ரொம்ப நாள் கழிச்சு பிடிக்குமா, இல்லை வந்து வேற வழி இல்லாமல் லவ் பண்ணுமா? இந்த மாதிரி பல கேள்விகள் நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரிஷபம் லவ் பண்ணுறதுக்கு ஒரு காரணமே இருக்காது. ஒரு பையனை பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கான், ஸ்மார்ட்டாக இருக்கான், அப்படியே வந்து நல்ல தென்றல் மாதிரி இருக்கான். பொண்ணுங்க தானங்க தென்றல் மாதிரி இருப்பாங்க. பையனும் தென்றல் மாதிரி இருக்கிற பையனை தான் பிடிக்கும். ரொம்ப ப்ளசண்ட்டாக இருப்பான், நீட்டாக இருக்கான், டீசெண்டாக இருக்கான், நல்ல ட்ரெஸ் போட்டுருக்கான், பிடிச்சிடும். நல்ல அட்ராக்டிவாக இருக்கான், பிடிச்சிடும். அதுக்கும் மேலே பையன் சுத்தமாக நல்லாவே இல்லை அப்படின்னா கூட இந்த பிள்ளைகிட்ட, என்னம்மா சாப்பிட்டியா, சாப்பிடல அப்படின்னா, ஏன் சாப்பிடல, இரு எங்கள் அம்மா சாப்பாடு கொடுத்துருக்காங்க நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை தோசை கொடுத்தா போதும். மறுநாள் வந்து 2 இட்லி கொடுத்தா போதும். அந்த இட்லிக்கும் தோசைக்கும் அந்த பிள்ளை மயங்கிறது இல்லை. அந்த பிள்ளை அந்த பையன் காமிக்கிற பாசத்துக்கு மயங்கும். அந்த பையன் இந்த பிள்ளை வந்து பெரிய ஒரு நல்ல அழகா நல்ல வசதியான வீட்டு பிள்ளையா இருந்துச்சு அப்படின்னா கூட, அந்த பையன் ஒண்ணுமே இல்லை ஏழ்மை வீட்டு பையனா இருந்தா கூட அந்த பையன் பாசமா கொடுக்குறேன் பத்தியா, என்னம்மா சாப்பிடு, ஏம்மா சாப்பிட மாட்டேன்ற, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன். அதுவும் சில பசங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஒரு தோசை போதும், எல்லா மொத்தத்தையும் நீ சாப்பிடு அப்படின்ற மாதிரி கொடுத்தான்னா முடிஞ்சே போச்சு. கடைசி வரைக்கும் அவனுக்கு செருப்பா இருக்கும் ரிஷபம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா ரிஷபத்துக்கு எப்பயுமே அன்கண்டிஷனல் லவ் தேவைங்க. 20 வயசுலயும் ஒரு அன்பு தேவை, 40 வயசுலயும் அன்பு தேவை, 60 வயசுலயும் அன்பு தேவை, 70 வயசுலயும் எனக்கு சாயறதுக்கு ஒரு தோல் தேவை. இதுதான் ரிஷபம். அதுவும் ரிஷபம் ரோஹிணியா இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், லவ் இல்லாம அவங்களால வாழவே முடியாது. ஒண்ணு கணவன், ஒண்ணு லவ், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நல்ல நட்பு சாயறதுக்கு, அதாவது நல்ல தோழன் வேணும், இல்ல தோழி வேணும் அப்படின்னு சொல்லலாம், இல்ல நல்ல கணவர் வேணும், கடைசி நல்ல குழந்தைங்க வேணும். யார் தோல்லையாவது நாங்க சாஞ்சுட்டு தான் இருப்போம். எங்களால அன்பு இல்லாம இருக்கவே முடியாது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரோஹிணி ரிஷபம். மீதி இந்த கார்த்திகை மிருகசிரிஷம், ஓகே மிருகசிரிஷம் அதெல்லாம் தேவை அப்படின்னாலும் கொஞ்சம் கெத்தாவே அப்படியே தெரியும். புரியுதுங்களா? எனக்கு அன்பு தேவைதான், என்ன பண்றது, கிடைக்க மாட்டேங்குது, என்ன பண்ண முடியும், அதுக்காக என்ன உழுந்து உழுந்து பெறவ முடியும், அழவா முடியும், இல்ல செத்தா போயிட முடியும். ஏதோ ஒண்ணு நம்ம ஏதோ வாழ்க்கையில ஒரு அர்த்தத்தை ஏற்படுத்திக்கலாம். அன்பு வேணும்ல எனக்கு, நான் 2 டாக்ஸை வாங்கி வச்சுக்கிறேன், 4 டாக்ஸை வாங்கி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி அன்பை மாத்திப்பாங்க. ரோஹிணியால அது மாத்திக்க முடியாது. ரோஹிணி ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். கார்த்திகை அப்படிதான், ஒரு ஸ்டேஜ் மேல சரி போங்கப்பா கிடைக்காதுன்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம்ப்பா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து மூவ் ஆன் பண்ணிடுவாங்க. பொதுவா ரிஷபம் 16 வயசுல வாழ்க்கையை புரிஞ்சுக்கினாங்க அப்படின்னா 30 வயசுல சாதிச்சிடுவாங்க. 20 வயசுல வாழ்க்கையை புரிஞ்சுக்கினாங்க அப்படின்னா 40 வயசுல சாதிச்சிடுவாங்க. 60 வயசு வரைக்கும் புரிஞ்சுக்காத வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியாத, எனக்கு அன்பு தாங்க பிரதானம் அப்படின்னு ஓடுற ரிஷபம் எத்தனையோ இருக்கதாங்க செய்யறாங்க. புரியுதுங்களா? அதுக்கும் மேல ஆன்மீகவாதிகள் ரிஷபமா இருந்தா வாழ்க்கையை புரிஞ்சுப்பாங்க. நம்ம அஸ்ட்ராலஜி பாக்குறவங்க ரிஷபமா இருந்தா ரொம்ப சின்ன வயசுலயே வாழ்க்கையை புரிஞ்சுப்பாங்க. சரி, எங்களுக்கெல்லாம் நாங்கெல்லாம் என்னங்க அதுக்காக இப்ப அதெல்லாம் கத்துக்க முடியும் அப்படின்னா கரெக்ட் தான். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அன்கண்டிஷனல் லவ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது கிடைக்காது உங்களுக்கு. ஸோ தேவையில்லாம அது பின்னாடி ஓடாதீங்க. இப்படி எத்தனையோ பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன், இந்த பதிவுலையும் நான் சொல்றேன். புரியுதுங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விஷயம் குடும்பத்துல ஏகப்பட்ட சொத்து பிரச்சனை, சொத்து வந்து விஷயம், அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் சொத்துக்காக, இந்த பிள்ளை வசதியான வீட்டு பிள்ளை சொத்துக்காக போராடுறாங்க அப்படின்னு போது எடுத்துக்கோ, என் அக்கா தானே நீ எடுத்து நல்லா இரு, ஏன் தம்பி நீ நல்லா இரு, அவனுக்கு நிறைய குடும்பம், அவன் போகும் எல்லாரும் போகும் மீதி என்னவோ குடும்பம் அப்படின்னு பெரிய பெரிய விஷயத்த கூட ரொம்ப ஈஸியா தூக்கி போடக்கூடியவங்க ரிஷபம் அப்படின்லாம். சரி, மேரேஜ் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும், லவ் இல்லாம வாழ்க்கையே ஓடாது. அந்த லவ்னு ஒண்ணு பண்ணிட்டு நாங்க படுற பாடு இருக்கே, ஐயோ அப்படின்ற கதை தான் ரிஷபத்தினோட லவ். மேக்சிமம் ரிஷபம் என்ன பண்ணும், துலாம தான் லவ் பண்ணும், தனுசை தான் லவ் பண்ணும். லவ் பண்ணும்போது ஒரு அட்ராக்ஷன் அப்படின்றது துலாம் கிட்டயும் தனுசு கிட்டயும் இருக்கும். கல்யாணம் கண்டி பண்ணிக்கினாங்க அப்படின்னா அது ஒண்ணு நினைக்கும். துலாம் நினைக்கிறது எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டா இருக்கும் ரிஷபத்துக்கு. 2 பேரோட ராசியாதிபனும் சுக்கிரன் தான், இருந்தாலும் சுத்தமா ஒத்து வர்றது இல்ல, பகை அப்படின்னு சொல்லலாம். நான் ஒண்ணு நினைக்கிறேன், நீ ஒண்ணு செய்யற, நான் வடக்கே போலான்ல அவருக்கு கிழக்கே போலாம் பாரு, நான் கிழக்கே போலான்ல அவர் தெற்கே போலாம் பாரு. அதுக்கும் மேல துலாம் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் நார்ம்ஸ் டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸ் பெர்ஃபெக்ஷன், இதெல்லாம் துலாம் கூட்டு. இது எதுவுமே எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு தேவை அன்பு மட்டும்தான். அன்பு மட்டும் சம்பாதிப்போம், நல்லா சம்பாதிப்போம், நல்லா அழகா இருப்போம், எங்களுக்குன்னு ஒரு தனி வாழ்க்கை தனி உலகம், நாங்கள் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோம். நீ பெரிய ரூல்ஸ் டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸ்லாம் போட்டால் எங்களால் முடியாது. அதுக்கும் மேலே துலாம் எப்பயுமே ரிஷபத்தை அடக்கி ஆளணும்னு நினைக்கும். ஸோ துளாராசி ஜென்ஸை கல்யாணம் பண்ணிக்கினாலும், தனுசு ராசி ஜென்ஸை லவ் பண்ணாலும், லவ் பண்ணும்போதே ஏகப்பட்ட பிரச்சனை, மீறி கல்யாணம் பண்ணிக்கினா கல்யாண வாழ்க்கை அப்படின்றது ஒரு பெரிய குவரி தான்.
வாழ்வாங்களா, இவங்க எவ்வளோ காலில் விழுவாங்க, அவங்களுக்கு இவங்களை பிடிக்காம போயிட்டு பக்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சரி, அதையும் மீறி தனுசையும் துலாமையும் கல்யாணம் பண்ணின்னு வாழறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. வேற வழி இல்லாமல் வாழறேன், குடும்ப கௌரவத்துக்காக வாழறேன், குழந்தைங்களுக்காக வாழறேன், சொசைட்டிக்காக வாழறேன், எனக்கு யாரும் ஆதரவு இல்லை அதனால வாழறேன், நான் நல்லாவும் வாழறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. 1000ல் 2 பேர், 1000ல் 4 பேர், மிஞ்சி போனால் 1000ல் 10 பேர் அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, லவ் பண்ணும்போது இவங்களோட லவ் தாங்க எக்ஸ்ட்ராடினரி லவ். எப்படி அப்படின்னா சினிமாவில் காமிக்கிற லவ் எல்லாம் தோத்து போயிடும். ரிஷபத் லவ் பண்ற மாதிரி யாராலையும் லவ் பண்ண முடியாது. எப்படி அப்படின்னா அவ்வளோ இன்டென்சிஃபைடான லவ். உருகி உருகி லவ் பண்றது. உருகி 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 எத்தனை உருகினாலும் போடலாம். இன் டெப்த் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சினிமாலாம் பார்ப்போம் பார்த்தீங்களா, ஒரே இளநியை வச்சு 2 பேரும் 2 ஸ்ட்ரா போட்டுட்டு ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கண்ணோட கண் பார்க்கறது, கையோட கை செய்கிறது, கண்ணிலே பேசுறது, இதெல்லாம் ரிஷபத்தினோட லவ். ஆனா இதெல்லாம் வீணா போன லவ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது அந்த ஏஜ்ல புரியாது. இப்போ ஒரு 20 வயசு பிள்ளைக்கு இதெல்லாம் லவ் எல்லாம் வீணா போகுமா, உனக்கு லவ் எல்லாம் ஒத்து வராது, சொன்னா கேளு அப்படின்லாம் நம்ம சொன்ன பிள்ளை கேட்டுக்குமா? அது ஒரு ரிஷபராசி பிள்ளை கேட்டுக்குமா? கேட்காது. படணும். பட்ட பின்னாடி தான் நாங்கள்லாம் எப்படின்னா நண்டு மாதிரி சுட்ட பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு புத்தி வரும் அப்படின்ற மாதிரி பட்ட பின்னாடி தான் புத்தி வரும். அது வந்து காலம் கடந்து போயிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். சரி, ரிஷபராசினோட மைனஸ் ஏதாவது இருக்கா? எனக்கு தெரிஞ்சு எந்த மைனஸும் கிடையாதுங்க. எந்த மைனஸும் இது வரைக்கும் நான் ரிஷபத்துக்கிட்ட பார்த்ததே இல்லை. இதுதான் உண்மை. பொதுவாக வந்து பாருங்க, பிடிவாதம் இருக்கும். என்ன பிடிவாதம்? ஒருத்தவங்க நம்மளை ஏமாத்துறாங்க. இப்போ ஒரு பையனை லவ் பண்றாங்க. லவ் பண்ணிட்டு அவன் வந்து இன்னொரு பொண்ணை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணின்னு போயிடுறா. மூவ் ஆன் பண்ணின்னு போயிட்டாலும் இந்த பொண்ணு வந்து, நீ அந்த பொண்ணு லவ் பண்ணது கூட நான் மன்னிச்சிடுறேன், இல்லை நீ அந்த பொண்ணை லவ் பண்றியா, லவ் பண்ணிக்கோ, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா, கல்யாணம் பண்ணிக்கோ, என்ன விட்டுறாத, என்னையும் லவ் பண்ணு, என்னையும் கல்யாணம் பண்ணிக்கோ, இப்படின்ற மாதிரி காலில் விழுந்து கெஞ்சும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம். ரிஷபராசி, ரிஷப லக்னம் வந்து சாலிடா காலில் விழுந்து கெஞ்சுவாங்க அப்படின்லாம். ஏன்னா என்னால உன்னை மறக்க முடியாது, நீ இல்லாம வாழ முடியாது, அந்த அளவுக்கு என்னோட ஆழ் மனசுல முழுசும் நீ தான் இருக்க, நான் பிறந்ததே உனக்காக தான், நான் வாழறதே உனக்காக தான், நீ இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன். நிறைய இந்த சூசைட் அட்டம் பண்றதெல்லாம் ரிஷபம் அப்படின்னு தான் சொல்லலாம். பிடிவாதம். எதுல பிடிவாதம்? ஒருத்தன் நல்லவன் இல்லைன்னு தெரிஞ்சாலும் நீ என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்றத பிடிவாதம். அதே மாதிரி கணவன் மனைவி, கணவன் சரியில்லை, நிறைய பேரோட அஃபேர் இருக்கான் அப்படின்னாலும் இவங்க அவங்க விட்டு விலக மாட்டாங்க. நீ எப்படி வேணா இரு, என் கூட பாசமா இரு, நீ அவ கூட பழகுறியா பழகு, அவ கூட சுத்துறியா சுத்து, என்னை விட்டு போயிடாத, என் கூட பாசமாயிரு அப்படின்னு காலில் உழுந்து கதறுவாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரிஷபம். மேக்சிமம் லைஃப்பை வந்து மூவ் ஆன் பண்ணவே மாட்டாங்க. அப்படி மிஞ்சி லவ் பண்ணும் போதே வேற வழி இல்லாம சூழ்நிலை மூவ் ஆன் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் அந்த ஃபர்ஸ்ட் லவ் கடைசி வரைக்கும் அந்த பையனை மறக்கவே மாட்டாங்க. என் மனசுல அவன் இருந்துட்டே இருக்கான். அவன் குழந்தை பண்றது யாராவது ஒரு பிஹேவியர் இருந்தா கூட அவன் பண்ற மாதிரியே இருக்கே, அவனோட ஒரு இதுவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நினைவு 30 வருஷம் ஆனாலும் உங்க மனசுல ஓடிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதெல்லாம் நல்ல கேரக்டரா, ஒரு விதத்துல ரொம்ப நல்ல உத்தமமான கேரக்டர். ஆனா வாழ தகுதி இருக்கா? இந்த மாதிரி கேரக்டர்லாம் வாழ இந்த காலத்துல தகுதி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப என்னதாங்க பண்றது? நம்மளோட பிரம்மன் எழுதிய விதி இதுதான். இருந்தாலும் நம்ம நினைச்சா நம்ம மாத்திக்கலாம். அந்த அன்பு, காதல், ரொமான்ஸு, அன்கண்டிஷனல் லவ் அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ரிஷபம் அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னாலே சாதிப்பாங்க சாலிடா பெரிய லெவல்ல. இது உண்மை. சரி, நோய் ஏதாவது உங்களுக்கு வருமா? அவங்களுக்கு பெருசா நோய் வராதுங்க. ஆனா எப்பயுமே ஏதாவது நோய் இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா சைக்கோசோமேட்டிக் டிசார்டர், மன ரீதியான குழப்பத்தினால உடல் சார்ந்த உபாதைகள் அப்படின்றது வரும். இவங்களுக்கு ரொம்ப லக்கி கலர்ஸ் என்ன அப்படின்னு ஆரஞ்சு, பிங்க், ஸ்கை ப்ளூ, பிஸ்தா கிரீன் இதெல்லாம் வந்து லக்கி கலர்ஸ் அப்படின்லாம். எந்த திசை ஃபேவரபிளா இருக்கும் அப்படின்னா தெற்கு வந்து இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும். ஆக ரிஷபராசி பெண்கள் உங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா இன்னும் நிறைய சொல்லலாம். இன்னொரு பதிவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு பொதுவான குணாதிசயங்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க நீங்க சொன்னது எனக்கு எக்ஸாக்டா மேட்ச் ஆச்சுமா, நாங்களும் இந்த மாதிரி நிறைய கஷ்டங்களையும் துயரங்களையும் துக்கங்களையும் அனுபவிக்கிறோம், ஏமாற்றங்களை சந்திக்கிறோம், இதுல இருந்து வெளியே வர்றது எப்படிமா அப்படின்னு கேக்குறீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையா சொல்லலாமா. இப்ப என்ன தசை நடக்குது, தசநாதன் என்ன ஒரு பாவத்துல இருக்கா, என்ன மாதிரி உங்க ஜாதகம், யார் யார்கிட்ட என்னென்ன செய்யறீங்க அப்படின்னா நீங்க எல்லா பிரச்சனைகள்லயும் மீண்டு சந்தோஷமா வாழலாம். இது அத்தனையும் ஜாதகத்தை நம்ம கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணா ரொம்ப அழகா சொல்லிட முடியுமா, துல்லியமா சொல்லிட முடியும். என்கிட்ட உங்க ஜாதகத்தை இந்த மாதிரி நாங்க பார்க்கணுங்க, இன் ஜென்ரல் எங்களோட ஜாதகத்தை நாங்க இது வரைக்கும் பெருசா அனலைஸ் பண்ணதே இல்லைம்மா, அனலைஸ் பண்ணணும் அப்படின்ற விருப்பம் இருந்தாலும், எங்களுக்கு குடும்பத்துல பல பிரச்சனைகள்ல நாங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், அந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், அந்த பிரச்சனைகளுக்கு என்னங்க பரிகாரம், எப்படி நாங்க வழிபாடு பண்ணணும், இல்ல குடும்பத்துல எப்படி நாங்க வந்து பாத்தீங்கன்னா அனுசரிச்சு போகணும், இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு நீங்க தாராளமா நான் பேசிட்டு இருக்கும் போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாமா. தேங்க்யூ.